குபேரன் தியான நிலையிலிருந்து இயல்பான நிலைக்கு திரும்பிய தருணத்தில் ஒரு சீடரால் இந்த துரோகம் தெரிய வருகிறது. இதை அறிந்த குபேரன் கடுமையான கோபம் கொண்டு வற்றாத தங்க சுரங்கத்தை தங்களது வசமாக்கி கொண்டு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பத்திற்கு ஒரு சாபத்தை அளிக்கிறார். எந்த செல்வத்தை அடைந்து எந்த ஆடம்பரமான சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதவாறு அவர்களின் முகத்தையும் உருவத்தையும் கொடூரமான அருவருப்பான ஓநாயின் உருவத்தை அடையுமாறு சாபம் அளித்தார். அன்றிலிருந்து இன்று வரை குபேரனின் இந்த சாபத்தினால் இந்த வம்சம் பல தலைமுறைகளாக எந்தவித சுகங்களையும் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்த்தாங்க. இந்த ரகசியத்தை பாதுகாக்கவே இவர்கள் மக்கள் மீது கடுமையான சட்டங்கள் அமைத்தும் தங்களிடம் உள்ள மிகப்பெரிய செல்வத்தை பயன்படுத்தியும் மற்றும் வெளி உலகத்தில் தங்களை மறைத்துக் கொண்டும் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் இந்த வம்சத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசனின் தம்பியான வீர பராந்தகன் என அழைக்கப்படும் குபேர உக்கிர வீர பராந்தகன் இந்த சாபத்திற்கான தீர்வை தேடி 100 பேர் கொண்ட சிறு படையை கொண்டு நாட்டை விட்டு புறப்பட்டான். பின் பல வருடங்களாக காடு மலைகளில் வாழும் சித்தர்கள் மற்றும் ரிஷிகளை தேடி அவனது பயணம் தொடர்ந்தது. ஆனால் சாபத்திற்கான தீர்வு மட்டும் எவரிடமும் இல்லை. எனினும் அவனது பயணம் தொடர்ந்தது. பின் நாட்களில் அவனின் படைகளில் உள்ள வீரர்கள் இயற்கை சீற்றங்களாலும் நோய்களாலும் கொடிய விலங்குகளாலும் உணவு பற்றாக்குறையாலும் ஒருவர் பின் ஒருவராக இறந்து மடிந்தனர்.